கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் நிற்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்துவிட்டு நாம் செய்தியை தொடர்வோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கானோரையும், தீமோனையும், பர்மனாவையும், யூத மார்க்கத் அமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் காய்களை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரிகள் அனைவரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம், ஒரு சின்ன கூட்டம். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள். பெரிய கூட்டம் என்ன? அவர்களெல்லாம் எபிரேய கிறிஸ்தவர்கள், எபிரேய மொழி பேசக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள். பெருங்கூட்டம், சன்ஸ் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்லுவாங்களே, மண்ணின் மைந்தர், எபிரேய மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள். இன்னொரு கூட்டம் என்னவென்றால் கிரேக்க கிறிஸ்தவர்கள். கிரேக்க மொழி பேசக்கூடிய புறஜாதிகளில் இருந்தும் யூத மக்கள் மத்தியில் இருந்தும் கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக மாறியவர்கள். சின்ன கூட்டம், மைனாரிட்டி, சிறுபான்மையினர். 2 கூட்டமுமே அந்த பெரிய சபையிலே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை வளர்ந்தது. எப்பொழுதுமே வளர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது என்றால் பிரச்சனை இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் வளர வளர, ஆசீர்வாதம் பெருக பெருக அங்கங்கே சில பிரச்சனைகளும் பெருகும். ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, பிரச்சனை உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரங்களிலே. அதுபோல பெருக்கம் இருக்கிறது என்றால் பிரச்சனை இருக்காது என்பது பொருள் அல்ல. பிரச்சனைகள் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை? முதல் வசனம் மீண்டும் பாருங்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள்னா கிரேக்க மொழி பேசக்கூடிய
புறஜாதிகள், அவர்கள் மத்தியிலிருந்து பொதுவாக வந்த கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் ஆனவர்கள், தங்கள் விதவைகள், யாருடைய விதவைகள்? கிரேக்க கிறிஸ்தவர்களின் விதவைகள். தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய். யார் அவங்க? எபிரேயர்கள், யூதர்கள். அப்போ மண்ணின் மைந்தர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறிய பெருங்கூட்டம், மெஜாரிட்டி, எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பிரச்சனை வந்தாச்சா? சபை வளருது. 12, 120, 3000, 5000 திரளான ஜனங்கள், சீஷருடைய மிகுந்த தொகை, இப்படிலாம் வந்துகிட்டு இருக்கும்போது பெருக்க வந்த பொழுது பிரச்சனையும் வந்தது. அன்றாட விசாரணையில், குறிப்பாக டைனிங் ஹாலில், சாப்பாட்டு இடத்துல விதவைகள் அவர்கள் கைவிடப்பட்டார்கள், சரியாக கவனிக்கப்படவில்லை என்று சொல்லி பிரச்சனை உருவாக்கியது. ஒரு சிறு தீ சுவாலை போல, அக்னி ஜுவாலை போல ஒரு ஜுவாலை வந்தது. அது பெருகி சபையே ஒரு காட்டையை கொளுத்தி விடுவது போல கொளுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரச்சனை. என்ன செய்தார்கள்? அந்த சூழ்நிலையிலே நிர்வாகிகள், திருச்சபை மக்கள், ஆவிக்குரிய தலைவர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? 2ஆம் வசனம். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. நாங்களே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறது, விதவைகளை பராமரிக்கிறது, அவங்க துணிகள்லாம் துவைச்சு போடுறது, அவங்ககிட்ட கதை கேட்கறது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பல காரியங்களில் நாங்கள் ஈடுபடுறோம். ஆனால் இனி நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவோம். நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களில், சமூக பிரகாரமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்க என்று சொல்லி 7 பேரை தெரிந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம், கிரேக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தெரிந்து கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன காரணம் சொன்னாங்க? நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், வசனத்தை போதிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அது ஆயத்தம் பண்ண எங்களுக்கு நேரம் இல்லை, அந்த வசனத்தை ஆண்டவரிடமிருந்து பெறுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, பந்தி விசாரணை சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். எனவே என்ன செய்யணும்? நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. அதனால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஐயா, ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஆயத்தம் பண்ணணும்னா அவ்வளோ நேரம் ஆகுமா? எனக்கு ஒரு செய்தி ஆயத்தம் பண்ண, 20 நிமிஷம் கொடுக்கக்கூடிய செய்தியை ஆயத்தம் பண்ண எனக்கு குறைந்தபட்சம் 15 நாட்கள் ஆகும். இத்தனைக்கும் ஏராளமான ஆவிக்குரிய நூல்கள் என்னுடைய வீட்டில் உண்டு. ஏராளமான நூல்கள், நூற்றுக்கணக்காக அல்ல, ஆயிரக்கணக்காக வைத்திருக்கிறேன். இருப்பினும் அந்த சொத்துக்களெல்லாம் எனக்கு இருந்தும் ஒரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ண எனக்கு 15 நாட்கள் ஆகும். இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆமாம், செய்தியெல்லாம் நீங்கள் ஆயத்தம் பண்ணுறீங்களா? 3 காரியம். 1 ப்ரேயர், 2 ப்ரிப்பரேஷன், 3 ப்ரெசன்டேஷன். 3 இருக்கணும். அப்போ தான் கவனிப்பார்கள். ஏனென்றால் உங்கள் சபையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட படித்தவர்கள், உங்களை விட தெரிந்தவர்கள், நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறைய வாசிக்கிறாங்க, நிறைய கேட்குறாங்க, உங்களை விட புத்திசாலிகள். எனவே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஈடு கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல ஜபம், அதிகமான ஜபம். ஜபம்னா என்னது? ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வது, ஆண்டவரிடமிருந்து அவருடைய சித்தத்தை பெற்றுக்கொள்வது. வேதம் பெரிதாக இருந்தாலும் என்ன பேசுகிறோம் ஆண்டவர் சொல்லி தருவார். ஜபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ஐயா, ஜபம் பண்ணி பார்க்கும் ஐயா, ஆனால் ஒன்று வந்த மாதிரி தெரியலையா? தெரியும், அதனை சொன்னேன். நாட்களாகும், நேரமாகும். 7 நாள் மலையிலே காத்திருந்தானே மோசே, அதற்கு பிறகுதானே ஆண்டவர் பேசினார். 38 அதிகாரம் வரை யோபுவிலே ஆண்டவர் பேசவில்லையே, அவர்கள் தானே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகுதானே ஆண்டவர் பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பிரதியுத்தரமாக என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அந்த மேகம், உள்ளங்கை மேகம் வருவதற்கு 7 தடவை காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். சுத்தமான வேத சத்தியம் வருவதற்கு காத்திருங்கள். முதல்ல பிரேயர், ஜபம். 2வதாக என்னது? ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். ஆயத்தம் பண்ணுங்கள். முதல்ல உங்களை ஆயத்தம் பண்ணுங்க, ஆவியிலும் உண்மையிலும் உங்களை ஆயத்தம் பண்ணுங்க. உங்களை சுத்திகரிங்க.
சுத்தமான இருதயத்தோடு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஏசாயா ஆண்டவர் அவனை அழைப்பதற்கு முன்பு இது உன்னை தொட்டதினாலே உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்னாரே. பாவத்தை நிவர்த்தி பண்ணி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட உதடுகளோடு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் அவனை அனுப்பவில்லையா? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? சுத்திகரிக்கப்பட்ட உதடுகளோடு ஏசாயா. அதுபோல ஆயத்தம், உங்களுக்குள்ளான ஆயத்தம், ஆவிக்குரிய ஆயத்தம், கழுவப்பட்ட இருதயம், கழுவப்பட்ட உதடுகள், ஆயத்தப்படுங்கள். இது மட்டுமல்ல, உங்களுடைய செய்தியை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய செய்திகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படுத்தி செய்திகளை சொல்வது ரொம்ப முக்கியம். வேதத்தை மட்டுமல்ல, வேதம் சார்ந்த நூல்களையும் வாசிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். எங்கே வாசிக்கிறோம்? 2 தீமோத்தேயு பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சிறைச்சாலையிலே கிடக்கக்கூடிய பவுல், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறைச்சேதத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சீக்கிரமாக அவன் கொலை செய்யப்படுவான், தண்டிக்கப்படுவான். அந்த சூழ்நிலையிலே ஜெயிலில் கிடக்கக்கூடிய அவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? கடைசி ஆசை அல்லது கடைசி ஆசைகள் 3 இருந்துச்சே. 3 ஆசைகள் பவுலுக்கு, சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவனுக்கு. இந்த 3 ஆசைகளை குறித்து அவன் சொன்னா, இந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்களா? ஜெயிலில் அவையெல்லாம் கிடைக்கப்பெற அனுமதிப்பார்களா? என்ன ஆசையா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. 3 காரியம் முக்கியம். சீக்கிரமா நான் சாக போறேன், அது தெரியும். ஆனால் 3 காரியமும் இந்த சிறைச்சாலையில் எனக்கு தேவை. அதை சிறைச்சாலை அதிகாரிகள் அனுமதிப்பாங்களா? பெர்மிஷன் கொடுப்பாங்களா? ரப்பர் ஸ்டாம்ப் போடுவாங்களா? அதை ஸ்க்ரீன் பண்ணுவாங்களா? அது பிறகு 2வது விஷயம். ஆனால் என் ஆசையை நான் சொல்லிட்டேன். என்னதெல்லாம்? முதலாவதாக ரொம்ப குளிர்து, மேலங்கிய கொண்டு வா. 2வது என்னுடைய புஸ்தகங்கள், வாசித்த புஸ்தகங்கள், அண்டர்லைன் பண்ணி வைத்த புஸ்தகங்கள், அதெல்லாம் கொண்டு வா. 3வது தோல் சுருள், என் வேத புஸ்தகத்தை கொண்டு வா. இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்குதா? ஒருவேளை மேலங்கி நிறைய வச்சிருப்பீங்க. தோல் சுருள் எப்படி இருக்கு? சுறுசுருளாக இருக்குதோ? புதிதாக வாங்கப்பட்ட பைபிள், வேத புத்தகம் எப்படி இருக்கு? அப்பளக்கட்டு மாதிரி இருக்கா? தோல் சுருள் மாதிரி தான் சுருண்டு சுருண்டு போய்கிட்டு இருக்கா? புதுசாக வாங்க மாட்டீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு அந்த வேத புத்தகம் வாங்கி? ஐயா, சென்டிமெண்ட் ஐயா, தூரப்போட முடியாது ஐயா, மேஜையில் வச்சிருங்க. வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்குங்க, புதுசு புதுசாக வாங்குங்க. மேஜையில் வச்சது அப்பப்போ படிக்கிறதுக்கு, அண்டர்லைன் பண்ணுவதற்கு. தூரப்படண்டாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா, வேற யாருக்கும் கொடுக்கண்டாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா, ஒரு ஸ்டடி பைபிள் மாதிரி, ஒரு படிக்கக்கூடிய வேதாகமம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். வருஷந்தோறும் புதிய புதிய பைபிள்களை, வேத புத்தகத்தை நீங்க வாங்குங்க. அதை தோல் சுருளா அல்லது அப்பளக்கட்டு மாதிரி வைக்காதீங்க. புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியம். புஸ்தகங்கள், வாசித்த புஸ்தகங்கள், எழுதிய புஸ்தகங்கள். பவுல் எழுதுனானா? 13-14 புஸ்தகங்கள் எழுதியிருக்கானே. வேதத்தில் அவ்வளவு இருக்குது. இந்த புஸ்தகங்கள் மட்டுமல்ல, நான் வாசித்த பிற புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன நூல்கள், நியாயப்பிரமாண நூல்கள், மற்றவர்கள் எழுதியவை எல்லாவற்றையும் கொண்டு வாங்க. எனக்கு திரும்ப திரும்ப வாசிக்கணும். வாசிக்கீங்களா? வாசிக்காட்டா எப்படி பிரசங்கம் நல்லா இருக்கும்? நமக்கு மிஞ்சி நம்முடைய சபையார் வாசித்துக்கிட்டு இருக்காங்களே. நிறைய பத்திரிகைகள் வாசிக்காங்களே, கிறிஸ்தவ பத்திரிகைகள், விசுவாச பத்திரிகைகள் வாசிக்காங்களே, நிறைய வாசிக்காங்களே. இன்டர்நெட்டில், யூடியூப்பில். அவர்களுக்கு ஈடாக நீங்கள் வாசிக்க வேண்டாமா? வாசிங்க. இல்லை, அரைச்ச மாவை தான் அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஜனங்கள் ஜன்னலுக்கு வெளியே, கதவுக்கு வெளியே பார்ப்பாங்க, அடிக்கடி வாட்சையும் பார்ப்பாங்க. இதுக்கு நீங்கள் தானே காரணம். தூங்குவாங்க. அவங்களை எழுப்புறது யாரு? நீங்க தானே தூங்க வைக்கீங்க. நீங்க தான் ஓடி போய் எழுப்பணும். வேதத்தை வாசிங்க, ஆவிக்குரிய நூல்களை வாசிங்க. முதலாவதாக பிரேயர், 2வதாக ப்ரிப்பரேஷன், 3வதாக பிரசன்டேஷன். சொல்லக்கூடிய விதம் அவர்களுக்கு பிரியமாக இருக்கணும், அவர்களுக்கு பிரீதியாக இருக்கணும், அவர்கள் பழக்கப்பட்டதாக இருக்கணும். அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். யூ எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் இன் தேர் இடியம், இன் தேர் ஃப்ரேஸ். அவங்க பேச்சு வழக்க கவனிங்க, பேச்சு வார்த்தைகளை கவனிங்க. நிறைய சீரியல் பார்க்காங்க,
நிறைய சினிமா பார்க்காங்க, நிறைய சொற்பொழிவுகளை செய்திகளை கேட்காங்க, நிறைய பட்டிமன்றங்களை கேட்காங்க. வார்த்தைகளை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் பேசுங்க, போர் அடிக்காதீங்க, அவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் நீங்க பேசுங்க. இந்த 3 காரியங்களும் முக்கியமானவை. 1 ஜெபம், 2வது ஆயத்தம், 3வதாக பேச்சு முறை. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாட்களிலோ செய்திகள் இல்லை. பிரசங்க பீடத்தை பார்த்தா, டெலிவிஷனை பார்த்தா, புஸ்தகங்களை பார்த்தா, யூடியூப் பார்த்தா செய்திகள் இல்லை. ஆவிக்குரிய செய்திகள், ஆண்டவருடைய செய்திகள் இல்லை. ஏன்? போதகர்களோ பிரசங்கிமார்களோ நிறைய பொறுப்புகள் வகிக்கிறார்கள். ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவருடைய ஊழியம், அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் வித்தியாசமான பொறுப்புகள். இவர்கள் பந்தி விசாரணை செய்தார்களே, அதுபோல நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிறைய நிர்வாக பொறுப்புகள் அதையெல்லாம் வச்சிருக்காங்க. செய்தியை சேகரிப்பதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு நேரமில்லை. பொறுப்புகளை உதறி தள்ளுங்க. எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதில் நிலைத்திருங்கள். பொறுப்புகள் பிரச்சனைகள், வேதத்தை போதிப்பதற்கு எதிரிகள், அவற்றையெல்லாம் பகிர்ந்தளியுங்கள். டெலிகேஷன் சொல்வாங்களே, இருக்கக்கூடிய உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். கூடுமானால் கூடுதலான உடன் ஊழியர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இதெல்லாம் போர் அடிக்குது, எனவே கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவோமே, வேடிக்கை காட்டுவோமே என்று சொல்லி விளையாட்டுகள் எல்லாம் நடத்துகிறார்கள். ஆராதனையிலே விடுகதைகள் பண்ணுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள். ஐயா, தாவீதை போல நடனம் ஆடி நீ பாட்டெல்லாம் வந்திருக்க. ஐயா, தாவீது எங்க நடனம் ஆடினா தெரியுமா உங்களுக்கு? பாட்டு எழுதினவங்களுக்காவது தெரியுமா? தெருவில் ஆடினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 ஆலயங்கள், 1 ஆசரிப்பு கூடாரம், 2 ஜபாலயம், 3 தேவாலயம். எங்க ஆடுனா? ஆலயத்துல, தெருவிழா. மிரியாம் எங்க ஆடுனா? ஆலயத்துல, தெருவிழா. தெருவில் ஆடும்போது கூட போலீஸ் பர்மிஷன் எடுக்கணும், இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிருவாங்க. என்ன கிடந்துங்க ஆடிட்டு கிடக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டங்கள் தேவாலயத்திலே ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய தேவாலயத்திலே தவிர்க்கப்பட வேண்டும். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேதத்திற்கு புறம்பான, தேவனுக்கு புறம்பான எந்த களியாட்டங்களும் ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடாது. ஆராதனை என்ற பெயரிலே ஆட்டம் போடுவது பாவம். அது என்டர்டைன்மெண்ட், நாட் எடிஃபிகேஷன். அது வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு இடம். ஆண்டவரை பார்க்க மாட்டார்கள், ஆடும் ஆட்களைத்தான் பார்ப்பார்கள். கண்ணிலே குற்றமா இருக்கும், ஆனால் உங்களுடைய முறைகளிலே குற்றம், அதை மறுக்க முடியாது. பொறுப்புகளை வகிக்கிறார்கள், பகிர்ந்து கொடுக்க மறுக்கிறார்கள், களியாட்டங்களை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். சடங்காச்சாரங்கள், செய்தியை விட சடங்காச்சாரங்கள் மிகுதியாக இருக்கிறது. என்னென்ன சடங்காச்சாரங்கள் தேவையில்லையோ, மற்ற மதத்தினர் பயன்படுத்துகிறார்களோ எல்லா விதமான பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். வியாபார ஸ்தலமாக மாற்றுகிறார்கள் ஆலயத்தை, ஆராதனையை ஏலம் போடுகிறார்கள். அதை வெளியே கொண்டு போடுங்களேன். ஆசீர்வாத தட்டு, அது ஒரு சாபத்தின் தட்டு. மற்றவர்களை, மக்களை பெருமைப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு தட்டு வேண்டாம். இதெல்லாம் பரிசுத்தமாக, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளப்பட வேண்டிய ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், இவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள், வேண்டாம். இதனாலே செய்திகள் ஆலயத்திலே குறைவாக காணப்படுகின்றன. இசைகள், பாடல்கள், இவற்றிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாடல் 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 என்று சொல்லி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். செய்திக்கு நேரம் இல்லை. மக்கள் களைப்படைகிறார்கள். அப்போ பிசாசினுடைய தந்திரங்களில் ஒன்று, நிறைய பாடல்களை பாடி, பல பாடல்களின் நாட்களிலே அர்த்தமில்லாத பாடல்கள், சுய எழுச்சியிலே எழுதப்பட்ட பாடல்கள், வேதத்தின் அடிப்படையிலே எழுதப்படாத பாடல்கள் பாடி பாடி ஜனங்களுடைய ரிசப்டிவிட்டி, வேதத்தை, வார்த்தையை கவனிக்கக்கூடிய அவர்கள் சத்துவத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். அவ்வளவு தூரம் இசைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக மக்களை சாயடாக்கி களைப்படை செய்து, வசனத்திற்கு நேரமில்லை, வசனத்தை கேட்பதற்கு தாகமில்லை. இசைகளிலே எச்சரிக்கையாயிருங்கள், எழுதக்கூடிய பாடல்களிலே எச்சரிக்கையாயிருங்கள். வெளியே இருந்து கொண்டு வரக்கூடிய பாடல்கள் அந்நிய அக்கினி போல காணப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பிரீதியான, வசனத்திற்கு பிரீதியான பாடல்களாக நம்முடைய பாடல்கள் இருக்க வேண்டும். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தால், ஆண்டவருடைய வசனத்திற்கு புறம்பான அக்கினியை ஆலயத்திற்குள் கொண்டு வந்தால் அழிந்து போவீர்கள்.
ஆலய ஆராதனைகள் அழிந்து போகும். என்ன வசனம் சொல்கிறதோ அந்த வசனத்தின்படி வாழ வேண்டியது, நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போமே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், பெற்ற அபிஷேகம், பெற வேண்டிய அபிஷேகம் என்று வேதத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகம். யார் இந்த அபிஷேகத்தை பெற்றார்கள்? 1ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டோடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்ததா? 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். திரும்ப தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனம். 1 யோவான் 2:20. நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பெறணும் அப்படின்னு சொல்லல, பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சொல்லுவது யார்? அவர் அல்ல, இவர் அல்ல. அதெல்லாம் தவறு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். சுருக்கமாக சொல்லட்டுமா? இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். உங்களுக்கு தெரியும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். தெரியுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எந்த இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரோ அந்த இருதயத்திற்குள்ளே ரட்சிப்பு உண்டு, அபிஷேகம் உண்டு. இது வேதம். இப்போ 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களில் நிலைத்திருக்கிறது. போகுமா அந்த அபிஷேகம்? எப்படி போகும்? தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாதவை ஆயிற்றே. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ எதுக்கு அந்நிய அக்கினி கொண்டு வரீங்க? என்ன அந்நிய அக்கினி? பொருள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆளு மேல கண்ணு போச்சுன்னா அம்போ அபிஷேகம், அம்போ அபிஷேகம். இது பாட்டா? இது தேவனுக்கு விரோதமான, வேதத்திற்கு விரோதமான பாட்டு. இதையெல்லாம் அந்நிய அக்கினி போல கொண்டு வந்து பாடுறீங்களே, வெக்கமா இல்ல? ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டியது கடமை. இது மட்டுமல்ல, செய்தி கொடுப்பதற்கு பதிலாக கட்டுக்கதைகள், கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்கள் சபையை விட்டு போகக்கூடிய அளவிலே கதை அளக்கிறார்கள். தங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், இதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அரசியல் பேச்சுகள் பேசுகிறார்கள். எந்த கட்சிக்கு ஓட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எந்த கட்சியாக இருக்கட்டுமே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன்னா செத்தவன் அர்த்தம். எந்த அரசியல்வாதி இருதயத்திலே இயேசு கிறிஸ்து இல்லையோ அந்த ஆள் செத்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. செத்தவனுக்கு தேவை என்னது? செத்த அரசியல்வாதிக்கு தேவை என்னது? ஓட்டா ஜீவனா? ஓட்டா இயேசுவா? ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த ஆளையும் இந்த கட்சியையும் இந்த கட்சிக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கிருபையினாலே ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது உங்களுடைய ஓட்டை விட பெருசு. அவர்களுக்காக, தேவன் இல்லாதவர்கள், தேவகுமாரன் இல்லாதவர்கள், ஜீவன் இல்லாதவர்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நான் வாசிக்கிறோம். கட்டுக்கதைகளை விட்டு, விசுவாசத்தை விட்டு வலிவி போகிற காலம் சீக்கிரமாக வரும் என்று சொல்லி பவுல் எழுதுவதாக தீமோத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயு நன்றாக படியுங்கள். அதில் எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. மற்றவர்களை பிரியப்படுத்தி போதிக்காதீர்கள். ஐயா, நான் எப்படி பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன்னா, மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு எது பிரியம், மக்களுக்கு எது பிடித்தம், அதைத்தான் ஏன் நான் சொல்லுவேன். தப்பு. மக்களுக்கு பிரியமானதை போதிக்க கூடாது, தேவனுக்கு சித்தமானதை போதிக்க வேண்டும். எப்படி? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிக்கிறேனே, கேளுங்கள், கவனியுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6.
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், நான் அவமானப்படுகிறேன். அடுத்த வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். 10வது வசனம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தொடர்ந்து வாசிங்க. மனுஷருக்கு பிரியமானது, விசுவாசிகளுக்கு பிரியமானது, சபைக்கு பிரியமானது வேண்டாம். தேவனுக்கு சித்தமானது, வேதத்தின் அடிப்படையில் உள்ளது, உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொண்டது, அதை சொல்லுங்க. மற்றவங்க பிரசங்கத்தை காப்பி அடிச்சு போதிக்கண்டா. அந்த மற்றவங்க பல தப்பு போட்டிருப்பாங்க. வேதத்தை வாசிங்க, தியானிங்க. தேவன் உங்களுக்கு விளக்கி சொன்னதை எப்போ விளக்குவாரு? ரொம்ப நேரம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு சித்தமானதை உங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிரயாணங்களை அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன், சிங்கப்பூர் போனேன், இதையெல்லாம் சொல்லி கதை அளக்காதீர்கள். அடிக்கடி சிறப்பு செய்தியாளர்களை அழைக்காதிருங்கள். அவங்க ஒரு ஃபேவரட் மெசேஜ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிடித்தமான ஒரு செய்தி வச்சிருப்பாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ சபைக்கு என்ன சொல்லணும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும். அந்த சபை என்ன நிலைமையில போகுது, அதற்கு என்ன செய்தி வேணும், அது இன்றைய நாட்களிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தான் சொல்லணும். A sermon should be biblically based, theologically sound and relevant to the immediate situation. பிரசங்கன என்னது? வேத ஆதாரத்தின்படி இருக்கணும். 2, இறையியல் காரியங்கள், வேத பாடங்கள் அங்கே கற்றுக் கொடுக்கணும். 3, சூழ்நிலைக்கு பொருத்தமா இருக்கணும். இது யாருக்கு தெரியும்? அந்த பிரசங்கியா இருக்கா? இல்ல உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிரசங்கியார் விடலாமா? எப்பதாவது விடலாம், நமக்கு ஒரு வெரைட்டி வேணுமே. ஆனா அவருக்கு உங்களை விட நிறைய தெரியாது. உங்க சபையை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரக்கு இல்லைன்னா சும்மா குறி சொல்லுதல் மாதிரி எதையாவது அவுத்து விடாதீங்க. தேவ வசனத்தை சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தில் சிறந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? வேதம் தான். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் கடைசி வசனங்களிலே நாம் காண்கிறோம். வேதத்தை போதியுங்க. சும்மா சவுட்டு வேணிக்கு அதை இதையும் குறி சொல்லுகிற மாதிரி அல்லது குடுகுடுப்பக்காரன் சொல்ற மாதிரி அதை இதையும் சொல்லி ஜனங்களை ஏமாற்றாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்க போதிங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. நல்லா படிங்க. எவ்வளவு படிக்கணுமோ படிங்க. ஐயா பேதுரு இவங்கெல்லாம் நல்லா படிச்சவங்களா? படிச்சவங்க. ஆரம்பத்தில் படிப்பறியாதவர்கள், பேதமை மிகுந்தவர்கள், படகோட்டி மீன் பிடித்த பாமரர்கள். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய காலடியில 3.5 வருஷம் படிச்சாங்களே. கமாலியல் பாதத்திலிருந்து கற்றவன் பவுலாச்சே. படிப்பு முக்கியம், விட்டாதீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும். படித்தவர்கள் அல்ல, படித்து கொண்டே இருக்கிறவர்கள். இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை, திருச்சபை வளர்ச்சிக்கு தேவை செய்திகள் இல்லை. இன்றைய நாட்களிலே சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளையும் எல்லா கருத்துக்களையும் மனதில் வைத்து கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய நாட்களிலே ஆலயங்களிலே, கூட்டங்களிலே, செய்தித்தாட்களிலே, இன்னும் தொலைக்காட்சிகளிலே, இணையங்களிலே ஆண்டவருடைய செய்தி சுத்தமாக இல்லை ஆண்டவரே. அதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் கர்த்தரிடமிருந்து பெற்று கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமாகவும் பிரீதியாகவும் வழங்கக்கூடிய அளவிலே நாங்கள் சொல்ல, மனுஷரை நாடி அல்ல, மனுஷருக்காக அல்ல, மனுஷர் விரும்புவதற்கு ஏற்ப அல்ல, ஆண்டவருடைய சித்தப்படி செய்திகளை உங்களுடைய சமூகத்தில் சேகரித்து மக்களுக்கு வழங்கத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.